This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நம்ம இந்த நம்ம போர்டை பார்த்துருவோங்க. ஓகேவா? இந்த போர்டை பார்த்துருவோம். ஏன்னா போர்டு ஏதாவது பாசிபிள் அன்னைக்கு பார்த்து நம்ம 0 எடுத்தோம்ல ஏ போர்டில் 001 வந்தப்போ. ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். அப்படியே மார்க் பண்ணுறேன் பாருங்க. அப்படியே மார்க் பண்ணுறேன். இங்க பாருங்க 639 அப்படியே திருப்பி பாருங்க என்ன வச்சிருக்கானு 639 739 வச்சிருக்கான் சி போர்டு இல்லைங்களா? அப்படியே பாருங்களேன் எப்படி வச்சிருக்கானு. ஸோ அப்படியே நீங்க நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்க ம் என்னங்க இருக்கு ஆக்சுவலி சைபர் 27 இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கணும் தெரியுங்களா? இது என்ன பண்ணுங்க பாருங்க. சைபர் அதாவது சென்டர் போர்டு பாருங்க. இந்த போர்டு 0 மேல பாருங்க. சைபர் 27 இருக்கு. சைபர் வச்சு 1 வச்சான். ஸோ சைபர் 17 வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து ஒரு 7 கொடுத்துருந்தேன். சைபர் 17 வச்சிருக்கணும். பட் அவன் வைக்கல இல்லைங்களா? அப்படியே நம்ம எப்படி கொண்டு வந்துட்டான் போர்டை இப்படி மாத்தி கொண்டு வந்துட்டான். இங்க பாருங்க இப்படி கொண்டு வந்துட்டான் இல்லைங்களா? இதுல பாருங்க 510 இல்லைங்களா? சைபர் 1 5 வச்சுட்டான் இல்லைங்களா? ஸோ அப்படியே போனா அடுத்து என்னங்க இருக்கு? இங்க அடுத்து அப்படியே போனா இங்க 6 உங்க 1 இருக்கு. அப்ப இங்க 1 வரும்னு நினைப்போம் இல்ல? ஸோ பட் வந்து அந்த 7 வைக்காம விட்டா இல்லைங்களா? சைபர் 27க்கு சைபர் 17ன்னு கொஞ்சம் ஒரு அந்த நம்பர் வைக்கல இல்லைங்களா? அது வந்து அப்படியே பெண்டிங் விட்டுருக்கான். ஸோ இன்னைக்கு சி போர்டில் அப்ப சைபர் 27 இல்லைங்களா? அப்போ சி போர்டில் இன்னைக்கு ஒரு 7 வரத்துக்கு பாசிபிள் இருக்கு. இதை நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ சைபர் 27 மேல போகுது அந்த எல்லோ பாக்ஸ்ல இல்லைங்களா? பாருங்க எல்லோ பாக்ஸ்ல மேல போகுதா? இப்போ நாம இந்த சைபர் என்ன பண்ணலாம்னா 527 நீங்க எடுத்துக்கங்க. சைபரை பவரை வச்சுங்க. பவர் வந்து சைபர் வந்து 5ன்னு வைங்க. 527 மேல போகுதுன்னு வைங்க. அப்போ கீழே பாருங்களேன். இங்க என்ன இருக்கு? இங்க என்னங்க இருக்கு பாருங்க 5 1 இருக்கா? அப்ப 527 மேல போச்சுன்னா 527 மேல போச்சுன்னா அப்ப கீழே என்னங்க வரணும் பாருங்க. அப்படியே 517 ரைட்டுங்களா? ஸோ அப்படியே ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் அப்படியே அடிப்பான். இவன் இப்படி பார்த்தோம்னா 527 மேல போச்சுன்னா 5 வச்சுட்டான். 1 இருக்கு. அப்ப சி போர்ட்ல 7க்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சி போர்ட்ல 7 இன்னைக்கு 7 அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 2 வச்சிருவான். ஓகேங்களா? ஸோ அதை பார்ப்போம். இப்போ பி போர்டு பார்த்துருவோம். மார்க் பண்ணிருக்கேன். அப்படியே பாருங்களேன் இதுல என்ன இருக்குது பி போர்டுல. இந்த ஒரு 1 வீக்காவே இந்த 1 2 தவிர எதுவுமே இல்லைங்க. பாருங்க 1 1 பவர் பாருங்க 6 1 1 1 இல்லைங்களா? அப்புறம் 7 2 பவர். அதை விட்டு 2 சைபர். இதை தவிர எதுவுமே இல்லை இல்லைங்களா? அப்படிதான் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா அது மட்டும் இல்ல பி போர்டுக்கு 7 வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ற பாருங்க. அப்படியே அப்படியே மார்க் பண்றேன் பாருங்க. என்னங்க போகுது மேல சைபர் 57 இல்லைங்களா? இப்போ பாருங்க அப்படியே வைக்கிற பாருங்க எல்லோ பாக்ஸ். ஸோ இப்படி வச்சா என்னங்க வருது? ஸோ மேல சைபர் 57 போகுது. அப்படியே கீழே சைபர் 60 இங்கேயும் 7 வரத்தாங்க பாசிபிள் இருக்கு இல்லைங்களா? டபுள் சமன் வரதுக்கு இன்னைக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ 67 62 அப்படி வரதுக்கு பி போர்டு 2 7 சி போர்டு 2 7 இன்னைக்கு வரதுக்கு பாசிபிள் அதிகம். இப்போ நீங்க ஏன் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுன்னு கேக்குறீங்களே? இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க. இப்போ சைபர் 57 மேல போயிட்டு இருக்கா சென்டர் போர்ட்ல. இப்ப பாருங்க அடுத்த ஒரு பாக்ஸ் போடுற பாருங்க. பாருங்க ரெட் கலர்ல போட்டுருக்க பாருங்க பாக்ஸ். பாத்தீங்களா? இங்க பாருங்க. அதாவது சைபர் 57ன்னு மேல போகுது. கீழே பாருங்க 157 வந்துருச்சு பாத்தீங்களா? அப்படி ஆப்போசிட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் வச்சிருக்கேன். சைபர் 57ன்னு மேல போகுது. ஸோ 067 சைபர் 67ன்னு நம்ம அப்படியே ஆப்போசிட் கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? எப்படி எப்படி கொண்டு வந்திருக்கோம் புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல இந்த ஒன் வீக்காவே பாருங்களேன். இந்த சைபர் 6 அதே தான் மாத்தி மாத்தி இந்த 7 எடுத்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து 7 வந்து ஆல் போர்டுக்கு 7 இன்னைக்கு கொடுத்துடலாங்க. 7 2 ஆல் போர்டுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஏ போர்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த ஏ போர்டு பாருங்க நான் மார்க் பண்றேன். இருங்க அப்படியே பாருங்க 870 அப்புறம் 790 இல்லைங்களா? அதனுடைய 780 790 அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே இருங்க
ஓகே. இப்போ 750 இல்லைங்களா? 750 இருக்கு. ஸோ நாம 760ன்னு வைக்கலாங்க. ஆனா வந்துட்டு நீங்க இத வேற மாரி நான் பார்ப்போம். ஓகேவா? வேற மாரி பார்ப்போம். இப்போ அப்படியே இருங்க. அப்படியே பாருங்க. இங்க வைக்கிறேன் பாக்ஸ. இப்போ இங்க பாக்ஸ் வைக்கிறேன். இருங்க. இந்த பாக்ஸ் எடுத்து இங்க வைக்கிறேன். நம்ம இப்படி பார்ப்போம். ஓகேவா? இந்த மாரி பார்ப்போம். ஸோ இப்ப பாருங்க ஜூம் பண்றேன். இப்போ அதாவது சென்டர் அந்த கிரீன் பாக்ஸ் பாருங்களேன். கிரீன் பாக்ஸ்ல 579 இல்லைங்களா? 579 ஓகேங்களா? அப்போ பி போர்டு என்னங்க இருக்கு? சைபர். அப்போ சைபர் என்ன பண்ணலாம் நம்ம? பவர் பண்ணிக்கலாமா? அப்ப 500 இங்க என்னங்க இருக்கு? 69 இல்லைங்களா? அப்படியே பாத்தீங்களா? 579 சைபர் பவர் பண்ணா 569 புரியுதுங்களா? எப்படி வச்சிருக்குன்னு? ஸோ நாம இன்னைக்கு நம்ம பெரிய ஒரு இதுல பெரிய ஆராய்ச்சி பண்ண தேவையில்லைங்க. ஏ போர்டுக்கு 9 தான் வர மாதிரி இருக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் பாருங்க. சைபர் 78 ஸோ சைபர் 79 ஓகேங்களா? அப்போ 579 அப்போ 569 கொண்டு வந்து முடிப்பான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஏ போர்டு பார்த்தாச்சு. இப்போ இந்த நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம கம்பேரிஷன் பார்ப்போம். லைன் எப்படியாவது போகுதா? இதோட லிங்க் தான் பார்ப்போம் பாருங்களேன். இது அப்படியே லைனும் போகும் பாருங்களேன். நான் அதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கவனமா கவனிங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? போலாம். இப்போ நான் பாருங்க இந்த ப்ளூ கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ அப்படியே கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஏன் போட்டிருக்கேன் தெரியுங்களா? இப்போ இன்னொரு பாக்ஸ் போடுறேன். நீங்க அதையும் கவனிங்க. இப்போ பாருங்க. ஓகேவா? ஒரே 1 செகண்ட் இருங்க. ஆ இப்போ பாருங்களேன். என்ன தெரியுதுங்க? இப்போ சைபர் சைபர் 1 எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் இல்லைங்களா? முந்தா நேத்து சைபர் சைபர் 1 வச்சா இல்லைங்களா? இப்போ அந்த சைபர் சைபர் 1 நம்ம வந்து இந்த சைபர் இந்த ப்ளூ பாக்ஸ்ல சைபர் இருக்கு, 5 இருக்கு, 1 இருக்கு. ஓகேவா? நீங்க 510ன்னு பார்க்க வேண்டாங்க. நான் இது கன்டினியூட்டி சொல்றேன். சைபர் இருக்கு, 5 இருக்கு, 1 இருக்கு. அப்ப 5க்கு சைபர், சைபருக்கு சைபர், 1க்கு 1 புரியுதுங்களா? அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. நம்ம எப்பவுமே இந்த ஸ்டெப் லைன் பார்ப்போம்ல அதே மாதிரி தான் பார்க்குறோம். அடுத்த நாள் அதாவது நேத்து என்னங்க ரிசல்ட் கொடுத்தான் நமக்கு? இவன் அதாவது நேத்து என்ன ரிசல்ட் கொடுத்தான்னு பாருங்க. அப்படி பாக்ஸ் பண்றேன். நேத்து என்னங்க ரிசல்ட்? 4D பாருங்க அப்படியே. என்னங்க 4D ரிசல்ட்? 7665 இல்லைங்களா? 7665 அப்படின்னு பாக்ஸ் பண்றேன். 4D அப்படி வைக்கிற பாருங்க. 7665 இல்லைங்களா? 76 65 இல்லைங்களா? இப்போ நீங்க இந்த 110 கிட்ட ரெட் பாக்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க. பாருங்க 110 கிட்ட ரெட் பாக்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த பாக்ஸை இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா போடுறேன். லென்த்தா கொஞ்சம் பாருங்களேன். அப்படியே பாருங்களேன். அப்படியே பாருங்க. என்னங்க இருக்கு? புரியுதா உங்களுக்கு? 72110 இருக்கா? அப்ப 2110னா என்னங்க? என்னங்க மீனிங்? 2க்கு 7, 1க்கு 6, இன்னொரு 1க்கு 6, சைபருக்கு 5 தெரியுதுங்களா? அப்படியே 4D கொண்டு வந்து வச்சிருக்கான். புரியுதுங்களா? 7665 அப்படியே ஃபுல் பவருங்க. 7க்கு 2, 1க்கு 6, 1க்கு 6, 5 பாத்தீங்களா? அப்படியே இருக்கு பாத்தீங்களா? புரியுதுங்களா? எப்படி வச்சிருக்கான்னு? அப்படியே நேத்து 4 நம்பர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம அப்ப இன்னொரு ஸ்டெப் மேல போய் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வரேன் இல்லைங்களா? அன்னைக்கு நம்ம 4D மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நாம இதே மாதிரி ஒரு ஸ்டெப் மேல போய் எடுப்போமா? ஓகேவா? இன்னொரு பாக்ஸ் போடலாமா? எடுப்போமா? ஓகே இருங்க. நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்துருவோம். இப்ப பாருங்களேன் என்னங்க இருக்கு? இந்த எல்லோ கலர் பாக்ஸ் பாருங்க. இப்ப தெரியுதுங்களா? ஒரு ஸ்டெப் அப்படியே மேல தள்ளி வச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இப்போ எல்லோ கலர் பாக்ஸ் என்ன இருக்கு? சைபர் 9 7 5 இருக்கு இல்லைங்களா? 0975 இப்போ நம்ம எப்படின்னா நம்ம பார்த்த அந்த போர்டுல இது எதுங்க செட் ஆகுது? இது வந்து நம்ம 4Dல அந்த ஃபர்ஸ்ட் நம்பரா போயிடும் 0 இல்லைங்களா? அப்போ ஏ போர்டுக்கு நம்ம வந்து 9 பார்த்தோம் இல்லையா? ஏ போர்டு 9 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. கரெக்டா ஆயிடுச்சு இல்லைங்களா? இங்க கரெக்ட் ஆயிடுச்சு. ஏ போர்டு 9க்கு இங்க சரியா போச்சு. அப்போ பி போர்டுக்கு 7 பார்த்தோம். அதுவும் சரியா போச்சு. சி போர்டுக்கு 7 பார்த்தோம். பட் இங்க 5 தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்ப இருந்தாலும் நமக்கு ஆல் போர்டுக்கு 7 9 வந்துருது. அதே மாதிரி நமக்கு இந்த 4D இல்லைங்களா? பவர் பண்ணி தரதுக்கு பாசிபிள் அதிகங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் பவர் என்ன பாருங்க 7665 ஃபுல் பவரா வச்சிருக்கான். 2110 ஃபுல் பவரா வச்சிருக்கான். அப்படி பார்க்கும்போது 0975ல இந்த 0975ல அட்லீஸ்ட் ஒரு 2 நம்பர் பவர் பண்ணான்னு வச்சுக்கோங்க. 2 நம்பர் பவர் பண்ணி ஒருவேளை பாருங்க கொடுக்குறேன் பாருங்க. சைபர் 925 இல்லைங்களா? 925க்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. ஓகேங்களா? 925 425
420 இந்த மாதிரிலாம் பாசிபிள் இருக்குங்க. ஓகே, அதையும் பார்ப்போம். இப்போ இன்னொரு கம்பேரிஷன் வருது. அதுலயுமே இந்த 2 நம்பர் கன்ஃபார்ம், இந்த 4Dல ரெண்டு நம்பர் ஆல்மோஸ்ட் 2 நம்பர் கன்ஃபார்மா வந்துருது. அதையும் பார்த்துருவோம். அந்த கம்பேரிஷனையும் பார்த்துருவோம். ரைட்டுங்களா? அப்படியே கவனிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த லைனை கவனிங்க. இந்த லைன் வந்து இம்பார்ட்டண்ட்டான லைன். ஸோ கவனமா கவனிங்க. இப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னாடி வந்துங்க, ஒரு 1 வீக் முன்னாடி ரிசல்ட் வந்து நமக்கு 873 வந்துச்சு இல்லைங்களா? இங்க 873க்கு இங்க பாருங்க, இந்த லைன்ல 73 பாஸ் ஆயிருக்குதுங்க. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்த நாள் 719 வந்துச்சுங்க. ரைட்டுங்களா? 719க்கு என்னங்க இருக்கு? 7 1 இங்கேயும் பாருங்க 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, சைபர் 63 வந்திருக்கு நம்ம ரிசல்ட். சார்ட் வச்சு கூட பாருங்க, சைபர் 63 வந்திருக்கு. இங்க என்னங்க இருக்கு? ஏ போல்ல சைபருக்கு 5, பி போல்ல 6க்கு 6, இங்கேயும் பாருங்க 2 நம்பர் பாஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 927ங்க ரிசல்ட். ஓகேங்களா? 920 என்னங்க இருக்கு? 9 7 பாத்தீங்களா? எல்லாத்துலயுமே இதுல 2 நம்பர் கண்டினியூஸா பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே வாங்க மேல வாங்க, அப்படியே வாங்க மேல வாங்க. இப்போ இங்க பாருங்க, அடுத்தது என்ன கடைசியா பார்த்தோம்? கடைசியா பார்த்தது 927 இல்லைங்களா? அடுத்தது 712ங்க ரிசல்ட். இதுல பாத்தீங்கன்னா 7, ஆனா அதே இடத்துல 7 ஏ போர்ட்லயே பாஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? 7 பாஸ் ஆயிருக்குது. அடுத்தது என்னங்க ரிசல்ட்? 510 வந்துச்சு இல்லைங்களா? முந்தானத்து 510க்கு பாருங்க, ஏ போர்ட்ல 5 பாஸ், பி போர்ட்ல 6க்கு 1 பாஸ். அப்படி ரெண்டும் பவர்ல இங்கேயும் 2 நம்பர் பாஸ் ஆகுது இல்லைங்களா? அதுக்கடுத்து என்னங்க வந்துச்சு? சைபர் 1 வந்துச்சு இல்லைங்களா? நேற்று ரிசல்ட் விட்டான் இல்லையா? சைபர் 1 இல்லைங்களா? இந்த சி போர்ட்ல பாருங்க என்னங்க இருக்கு? சி போர்ட்ல பாத்தீங்கன்னா 1 பாஸ் இருக்குங்களா? ஓகே. அதுக்கப்புறம் என்னங்க நமக்கு ரிசல்ட் வந்துச்சு? இங்க பாருங்க, நேற்று வந்து ரிசல்ட் பாருங்க, அப்படியே பாத்தீங்களா? இப்படிதாங்க ஒரு நம்பர் பாஸ் ஆயிட்டு வந்து என்ன பண்ணுவான்? 3 நம்பரே வச்சிருவான். அதனால தான் லைனை என்னைக்குமே விடுறது இல்லை, நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? 665 இருக்குங்க இல்லைங்களா? நேற்று 605 வந்துருச்சு இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்க என்னங்க இருக்கு? இங்க பாருங்க, என்னங்க இருக்கு? 522 புரியுதுங்களா? நம்ம என்னங்க பார்த்தோம்? நம்ம போர்டு பார்த்தோம் இல்லைங்களா? போர்டு என்னங்க பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏ போல் 9, பி போல்ல 7 7. ஸோ இல்லைன்னா 2 சொல்லியிருந்தேன் இல்லையா? சான்ஸ் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? நான் ஏ போர்டுல பாக்ஸை மாத்தி ஃபர்ஸ்ட் டைம் வச்சேன் தெரியுமா? அப்ப 870 970 வந்துச்சு சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சைபர் வரத்துக்கும் பாசிபிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ 522 577 சைபர் 77 வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் லைனை பார்த்தாலுமே அதுலயுமே என்னங்க இருந்துச்சு? ஞாபகம் இருக்குங்களா? அதுல என்னங்க இருந்துச்சு? 970 இல்லைங்களா? 425 சொன்னா இல்லையா? இங்கேயும் பாருங்களேன், அதே மாதிரி 5ம் 2ம் பாஸ் ஆயிருக்குது இல்லைங்களா? சைபர் 2 அப்படியே பவர் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு ஆல் போர்டுல 2 7 கொடுத்துடலாங்க. ஓகேங்களா? ஆல் போர்டுல 2 7 இன்னைக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? பாருங்க லைன் வந்துட்டு இருக்கு. ஸோ 522 சைபர் 22 577 சைபர் 77 இதெல்லாம் வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. இதில் வச்சு நான் கொடுத்துட்றேன், பார்த்து இன்னைக்கு எடுத்துக்கோங்க. நாம பார்த்தது வச்சும் போர்ஷன் கால்குலேஷன் வச்சும் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 5 சைபர், பி போர்டில் 2 7, சி போர்டில் அதே 2 7 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டியர் லாட்ரி ஃபாலோ பண்ணுறவங்க மெம்பர்ஸ்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ வரும். அதே மாதிரி டெய்லி 3 ஷோக்குமே அப்டேட் இருக்கு. பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.